வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ். அதாவது ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர்ஸ் சாப்டர்ல இருந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், கிளாசிஃபிகேஷன், ப்ரிப்பரேஷன், ஐயூபேக் நாமன்க்ளேச்சர், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட்டை மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரி சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அப்படின்னா ஆல்கஹால்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெர்சடைல் காம்பவுண்ட் கண்ணா. ஆல்கஹால்ஸ் ஆர் வெர்சடைல். வெர்சடைல்னு என்ன அர்த்தம்? ஸோ வெர்சடைல் மீன்ஸ் அ வெரைட்டி ஆஃப் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஓகேயா? வெரைட்டி ஆஃப் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகக்கூடிய காம்பவுண்ட் தான் இந்த ஆல்கஹால்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? இப்போ இந்த ஆல்கஹாலில் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷனல் குரூப். நான் இப்படி எடுத்துக்கிறேன், ஒரு CH3OH ஆல்கஹால் இப்படி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன், CH3OH. சார் ரெண்டு ஒன்று தானே? எஸ், ரெண்டு ஒன்று தான். பட் பாண்ட் பிரேக்கிங் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் பாண்டு பிரேக் ஆச்சுன்னா அது ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன். அப்படி இல்லாமல் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில பாண்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன். புரியுதா? அப்போது ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில பாண்டு, இந்த பாண்டு பிரேக் ஆச்சுன்னா இவர் மேலே என்ன சார்ஜ் வரும்? நெகட்டிவ் சார்ஜ் வரும். அப்போ த என்டையர் திங் கேன் ஆக்ட் அஸ் அ நியூக்ளியோஃபைல். புரியுதா? நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆவாங்க. இப்போ இந்த இடத்துல பாண்டு பிரேக் பண்ணும்போது இவர் மேலே நெகட்டிவும் இவர் மேலே பாசிட்டிவும் கிடைக்கும். கரெக்டாக? டெல்டா நெகட்டிவ், டெல்டா பாசிட்டிவ். ஏன்னா ஆக்சிஜன் கம்பேர் பண்ணும்போது கார்பன் இஸ் பாசிட்டிவ் தான், ஆக்சிஜன் இஸ் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். கரெக்டா? அப்போ திஸ் திங் கேன் ஆக்ட் அஸ் எலக்ட்ரோஃபைல். அப்போ ஆல்கஹால்ஸ் கேன் இன்வால்வ் இன் நியூக்ளியோஃபைல், கேன் ஆக்ட் அஸ் அ எலக்ட்ரோஃபைல். அதனால தான் விச் இன்வால்வ்ஸ் இன் வெரைட்டி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கண்ணா. சரியா? வெரைட்டி ஆஃப் ரியாக்ஷன்ஸில் ஆல்கஹால்ஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ROH ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்கேன். இது யாரோட ரியாக்ட் பண்ணுறேன்னா சோடியம் மெட்டலோட ரியாக்ட் பண்ணுறேன். when I'm reacting with a sodium metal அப்படின்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் நமக்கு? பாருங்களேன், ஆல்கஹால் வந்து அசிடிக் காம்பவுண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு மெட்டலை ஒரு ஆசிடில் டிப் பண்ணிங்கன்னா you're always getting hydrogen gas liberation. Moreover, hydrogen விட sodium is more active, so it can replace easily. அப்போ என்ன ஆகிடும்? RONA அப்படின்னு ஃபார்ம் ஆகும். along with that of H2. ஒரு H வெளியே வரும், அட்டாமிக் ஹைட்ரஜனாக இருக்கும். அதை மாலிகுலாக மாற்றணும்னா ஆஃப் H2ன்னு எழுதிக்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஒரு H2 தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு H தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் H2. அதனால அப்படி எழுதிக்கிறோம். சரியா? அப்போ பாருங்கள், யாருக்கு பாண்டு பிரேக் ஆகிருக்கு? ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில இங்கே பாண்டு பிரேக் ஆகிருக்கு. புரியுதா? இப்படி நடக்கலாம் கண்ணா. இதுதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். இட் கேன் ஆக்ட் அஸ் அ நியூக்ளியோஃபைல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ரெண்டாவது கேஸில் என்ன அப்படின்னா புரோட்டோனேட்டட் ஆல்கஹால்ஸ். நல்லா கவனிக்கணும். புரோட்டோனேட்டட் alcohols can access electrophile. protonated alcohols electrophile ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. அப்போ protonated alcoholனா let me take an example. இப்போ ஒரு RCH2OH அப்படின்னு ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். இதோட யாரை ரியாக்ட் பண்ணுறீங்க? you are going to react with the ப்ரோட்டான்ஸ். அப்போ H+ கொடுக்குறீங்க. அப்போ ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய லோன் பேர் இங்கே எலக்ட்ரானை டொனேட் பண்ணி இந்த H+ இங்கே அக்கமடேட் பண்ணிக்கும். அப்போ என்ன கிடைக்கும்னு பாருங்கள் எனக்கு. I'll be getting RCH2, இங்கே OH அப்படியே இருக்கும். எலக்ட்ரான் ஆக்சிஜன் கொடுத்து அந்த ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். அதனால இப்படி வந்துருச்சு. இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிஜன் கொடுத்ததுனால அவர்கிட்ட இருந்த எலக்ட்ரான் குறைஞ்சிச்சுல்ல. அதனால என்னது? இட் வில் கெட் பாசிட்டிவ் சார்ஜ் ஓவர் தேர். இப்போது ஆக்சிஜன் ஜென்ரலாகவே ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் கண்ணா. இப்போ அவர் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அது இன்னும் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். ஆக்சிஜன் சும்மா இருந்தாலே பக்கத்தில் இருக்கிறவட்ட எலக்ட்ரானை புல் பண்ணிட்டு இருப்பார். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போது அதாவது இப்போ ஒரு கார்பன் ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். ஏன்? அதாவது இந்த பாண்டுக்கு கார்பன் ஒரு எலக்ட்ரானையும் ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானையும் ஷேர் பண்ணியிருக்கும். ஆனால் ஆக்சிஜனோட டெண்டன்சி என்ன? இட் கேன் ட்ரைங் டு புல்ஸ் அவுட் எலக்ட்ரான் ஃப்ரம் த கார்பன். புரியுதா? அப்போது அதாவது தன்னோக்கி அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை பாண்டில் ஷேர் ஆகக்கூடிய பேர் ஆஃப் எலக்ட்ரானை
pulls towards to itself. அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் தானது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அப்போ அவர் சும்மா இருந்தாலே பண்ணுவார். இப்போ அவருக்கு ஆக்சிஜனுக்கே மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட இருக்க வேண்டிய எலக்ட்ரானே இல்லை, அதோட கம்மியாக இருக்கார், டிஃபிஷியண்ட்டாக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவார்? ஸ்ட்ராங்லி கேன் புல்ஸ் அவுட் எலக்ட்ரான் ஃப்ரம் த கார்பன் which will get removed as water molecule. வாட்டராக வெளியே போயிடும், இது H2O வெளியே போயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? RCH2 plus. This can act as electrophile அப்படின்றாங்கண்ணா. புரியுதா? அப்போ நியூக்ளியோஃபைலாகவும் ஆக்ட் ஆகலாம், புரோட்டோனேட்டட் ஆல்கஹால் கேன் ஆக்ட் அஸ் அ எலக்ட்ரோஃபைல். ரெண்டு விதமான ரியாக்ஷன்லையும் இது இன்வால்வ் ஆகும். பேஸ்ட் ஆன் பிரேக்கிங் ஆஃப் பாண்ட், கிளீவேஜ் ஆஃப் பாண்டை பேஸ் பண்ணி இது சேஞ்ச் ஆகும் அப்படின்றாங்க. See, first case அப்படின்னு பார்த்தீங்கன்னா reaction involving breaking of OH bond of alcohol. அப்போ the entire thing can act as a nucleophile அப்படின்றோம். இதில் யார் என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 4 or 5 ரியாக்ஷன்ஸ் இருக்குது. யாரோட அப்படின்னா வித் மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி பாண்டிங் பிரேக் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வித் பேஸோட ரியாக்ட் ஆச்சுனாலும் அதே மாதிரி ஃபார்ம் பண்ணும். வித் பேஸோட இன்வால்வ் ஆச்சுனாலும் இது மாதிரி ஃபார்ம் பண்ணும் அப்படின்றாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் தட்? acidity அப்படின்னு கொடுக்குறாங்க. வாட் இட் இஸ் கால்? acidityங்கிற கான்செப்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டரா மாத்திர ப்ராசஸ், அதான் எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வித் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வித் RMgX, கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட இந்த மாதிரி இன்வால்வ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அசைலேஷன் அப்படின்னு இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? ரியாக்ஷன் இன்வால்விங் த பிரேக்கிங் ஆஃப் OH பாண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? சி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இது வந்து ரியாக்ஷன் இன்வால்விங் பிரேக்கிங் ஆஃப் OH பாண்ட், கரெக்டா? இதே மாதிரி ரியாக்ஷன் இன்வால்விங் பாருங்க, அடுத்த பாருங்க, ரியாக்ஷன் இன்வால்விங் breaking of CO bond. கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இட் கேன் ஆக்ட் அஸ் அ எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் ஆகும். அப்படி நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் ஹெச்எக்ஸோட இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன். ரெண்டாவது ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் வித் PCl5 அண்ட் ஆல்சோ PCl3. மூணாவது ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் வித் SOCl2 தயோனைல் குளோரைடோட இன்வால்வ் ஆகுறது. நாலாவது டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறாங்கண்ணா. சிம்பிள். அப்போ இந்த 4 ரியாக்ஷனுமே ரியாக்ஷன் இன்வால்விங் த பிரேக்கிங் ஆஃப் CO பாண்டுக்கு இடையில் பாண்டு பிரேக் ஆகிறதுனால நடக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம். ரியாக்ஷன் வித் மெட்டல். ஓகேயா? வித் மெட்டலோட, ஓகே, ஃபஸ்ட்டு மெட்டலோட எப்படி இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அதாவது பிரேக்கிங் ஆஃப் OH பாண்டு பிரேக் ஆகிறதுனால நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஓகேயா? அதில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் மெட்டல்ஸ். ஓகே, வித் மெட்டல்ஸ். எஸ், மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆனால் பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்த ரியாக்ஷன் தான். ஒரு ROH எடுத்திருப்பாங்க, சோடியம் மெட்டல் மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. என்ன ப்ராடக்ட் ஆனால் கிடைக்கும் எனக்கு இங்கே பாருங்கள், RONA along with that H2. அப்போ ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். ஆஃப் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கெட்டிங் எலிமினேட்டட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கண்ணா புரியுதுங்களா? ஓகேயா? ரைட். இதே இடத்துல ஒரு பேஸோட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ரெண்டாவது ரியாக்ஷன் வித் பேஸ். ஏன்னா ஆல்கஹால் தானே, அப்போ பேஸோட இன்வால்வ் ஆகும். ஏன்னா ஆல்கஹால்ஸ் ஆர் ஆசிடிக், ரைட்? அப்போ NaOH போட்டிங்கன்னா என்ன ஆகும்? தெர் இஸ் அ இங்கேருந்து ஒரு OH, இங்கேருந்து ஒரு H. அப்போ என்ன ஆகிடும்? அகைன் RONA வித் வாட்டர் மாலிகுல் கிடைக்கும். போன கேஸில் அதாவது மெட்டலோட ரியாக்ட் பண்ணிங்கன்னா யூல் கெட் ஹைட்ரஜன் கேஸ், பேஸோட ரியாக்ட் பண்ணிங்கன்னா யூல் கெட் வாட்டர். அவ்வளோதான். சரியா? பிகாஸ் வி நோ தட் ஆசிட் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர், அதுதான் ப்ராடக்ட். ஓகே, இது வித் பேஸோட அப்படின்றாங்க. மூணாவது ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பாருங்கள், அசிடிட்டி. எஸ் கண்ணா,
acidity அப்படின்னா see alcohols are acidic தான், even though it has a OH group இருந்தாலுமே alcohols acidic அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ எப்படின்னு பார்க்கலாம் பாருங்களேன். இப்போ CH3 CH2 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 OHக்குண்ணா இப்படி ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்காங்க. புரியுதா? ரெண்டாவது ஆல்கஹால் இது வந்து A. B என்ன எடுத்திருக்காங்கன்னா CH3 CH, இங்கே வந்து ஒரு OH, இங்கே CH2, இங்கே CH3. புரியுதா? இப்படி ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்காங்க. C என்ன எடுத்திருக்காங்கன்னா CH3 C, இதில் ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இதில் OH அப்படின்னு எடுத்திருக்கோம். கண்ணா புரியுதுன்னு பாருங்கள். அப்போ கிட்டத்தட்ட 3 டிஃப்ரெண்ட் ஆல்கஹால் எடுத்திருக்கோம். 3லையுமே முக்கியமாக கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா என்ன தெரியும், எல்லாத்துலேயுமே 4 கார்பன் இருக்குது. எல்லாத்துலேயுமே ரெஸ்பெக்டிவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. 3 5 7 9 10 11 12 ஹைட்ரஜன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகேயா? 3 5 7 9 10 சாரி 10 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ C4H10O இது எல்லாத்துக்குமே அதான் மாலிகுலர் ஃபார்முலா. புரியுதா? ரைட். இப்போ இதில் யார் மோர் அசிடிக் அப்படின்னா, அசிடிக் அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக் எதை வச்சு சொல்லுவாங்கண்ணா பாருங்கள். இப்போ நமக்கு என்ன பாண்டு பிரேக் ஆகணும் பார்த்துட்ருக்கோம், ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்குமான பாண்டு. கரெக்டாக? இப்போ அந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்டை மட்டும் நான் தெளிவாக அப்படி எழுதிக்கிறேன். சரியா? நல்லா கவனிங்க. ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இந்த பாண்டு தான் பிரேக் ஆக போகுது, இங்கே இந்த பாண்டு தான் பிரேக் ஆக போகுது, இங்கே இந்த பாண்டு தான் பிரேக் ஆக போகுது. ஓகேயா? இப்போ இங்கே யார் மோர் அசிடிக்கா, அதாவது என்ன மீனிங்னா H+ஐ யார் குயிக்காக வெளியே தள்ளுவாங்க, எங்கே H+ வேகமாக ஃபாஸ்ட்டாக வெளியே வருதோ தட் would be considered as a more acidic in nature அப்படின்னு எடுத்துக்கிறோம். கரெக்டா? அப்போ அசிடிட்டின்னா என்ன அர்த்தம், மோர் ஈஸி டு ரிலீஸ் H+ ions. H+ ionsஐ யார் குயிக்காக ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்க மோர் அசிடிக். புரியுதா? ஃபஸ்ட்டு மாலிக்யூலில் செக் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஒரு சைடில் தான் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது. பேர் என்ன? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். மித்தாயில் குரூப் எல்லாமே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் ஜென்ரலாகவே எப்படி நான் பிஹேவ் பண்ணோம், இட் வில் பி பிஹேவிங் ஆஸ் ஹைலி எலக்ட்ரான் நெகட்டிவ். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவார் பாருங்கள், இங்கேருந்து ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரானை புல் பண்ணிட்டு ஒரு H+ஐ வெளியே தள்ளுவார். ஆனால் ஆக்சிஜனுக்கு தேவையான எலக்ட்ரானை இந்த கார்பனே கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போது பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக புல் பண்ணாமல் லிட்டில் பிட் புல் பண்ணி H+ஐ வெளியே தள்ளுவார். புரியுதா? ரைட். இதுவே ரெண்டாவது கேஸில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைட்லையும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இந்த சைட்லேயும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ ஆக்சிஜனுக்கு தேவையான எலக்ட்ரானை ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய மித்தாயில் குரூப்புமே கொடுத்துருது. அப்போ ஆக்சிஜன் தேவையில்லாமல் இங்கேருந்து எலக்ட்ரானை புல் பண்ணுமா, புல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் போயிடும், அல்லது கம்மியாக இருக்கும். புரியுதா? அப்போ மேலே பார்த்தது, மேலே வந்து ஒரு சைடு தான் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இங்கே ரெண்டு சைடு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். புரியுதா? அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த குரூப் அந்த பாண்டினுடைய பொலாரிட்டி கம்மியாயிடும். புரியுதா? இப்போ இதில் பாருங்கள், ஒரு சைடு, ரெண்டு சைடு, 3 சைடு ஆக்சிஜனுக்கு தேவையான எலக்ட்ரானை நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு 3 பேரும் தொல்லை பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ண மாட்டார், ஹைட்ரஜன் வந்து தம்பி உன் எலக்ட்ரான் எனக்கு வேண்டாம், எனக்கு மித்தாயில் குரூப்பை எலக்ட்ரான் கொடுக்குது, நான் அங்கேருந்தே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் என்ன பண்ணும், இட் ஓன்ட் டேக் அப் எலக்ட்ரான் ஃப்ரம் த ஹைட்ரஜன். அப்போ H+ இங்கே அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணாது. புரியுதா? அப்போது இது 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இது பிரைமரி ஆல்கஹால், இவர் செகண்டரி ஆல்கஹால்ஸ், இவர் டெர்ஷியரி ஆல்கஹால். வி நோ தட் உங்களுக்கு டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியும். கரெக்டாக? ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பனோட 1 2 2 கார்பன் டைரக்ட் அட்டாச் இருக்குது. இது ஆல்ஃபா கார்பன் 1 கார்பன் டைரக்ட் அட்டாச் இருக்குது. இது ஆல்ஃபா கார்பன் 1 2 3 3 கார்பன் அட்டாச்சுக்கு டெர்ஷியரி. அப்போ இதில் யார் மோர் பேசிக்கு, சாரி மோர் அசிடிக்கு? பிரைமரி ஆல்கஹால்ஸ் ஆர் மோர் அசிடிக் when compared to secondary, when compared to tertiary. அப்போ ஆல்கஹால்னுடைய அசிடிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, சுற்றி இருக்கக்கூடிய பல்கியர் குரூப்பை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அந்த குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், மோர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா லெஸ்ஸர் இஸ் த அசிடிட்டி. புரியுதா? மோர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படின்னா லெஸ்ஸர் இஸ் த அசிடிட்டி, லெஸ்ஸர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படின்னா மோர் இஸ் அசிடிட்டி. அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். புரியுதா? இதான் அசிடிட்டிங்கிற கான்செப்டில் கொடுக்குறோம். அடுத்து பாருங்கள், 4வது என்ன அப்படின்னா எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டரிஃபிகேஷன் என்னக்கண்ணா, எஸ்டராக மாற்றக்கூடிய ப்ராசஸ். அப்போ எஸ்டர்னா என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு, RC+OR. திஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் எஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா?
இப்போ எஸ்டர் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா whenever if you are reacting with a carboxylic acid with an alcohol. நான் ஆல்கஹாலை தலைகீழ எழுதியிருக்கேன், ROH HORனு எழுதியிருக்கேன், எல்லாம் ஒன்று தான் சரியா. பாண்டிங்காக நான் அப்படி கொடுத்துட்றேன் சரியா. என்ன ஆகும் பாருங்கள், இங்கேருந்து ஹெச் இங்கேருந்து ஒரு OH புரியுதா, இங்கேருந்து ஹெச் இங்கேருந்து OH வெளியே போயிடும். என்ன கிடைக்குன்னு பாருங்கள், RC டபுள் பாண்டோ இங்கே இருக்கக்கூடிய OR along with that H2O புரியுதுங்களா. அப்போ என்ன ஃபார்ம் ஆகிடுச்சு, there is a formation of an ester. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இந்த எஸ்டர் ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாமல் இது ரிவர்ஸ் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபார்ம் ஆன ரெண்டு ப்ராடக்ட்டும் சேர்ந்து திருப்பி ரியாக்டன்ட்டே கொடுக்கலாம். இப்போ இதை அவாய்ட் பண்ணோம், எனக்கு ப்ராடக்ட் எஸ்டர் ஸ்டேபிளாக வேணும், என்ன பண்ணோம், we have to remove this. சி இங்கே H2Oவும் எஸ்டரும் இருந்தால் தான் ரியாக்ட் ஆகும். அப்போ H2O நான் ரிமூவ் பண்ணிட்டா ரியாக்ஷன் நடக்காதுல்ல, பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்காதுல்ல. அப்போ பேக்வர்ட் ரியாக்ஷனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்காக we are going to remove this water molecule. அப்போ வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் பண்ணணும்னா வாட்டர் இஸ் அ நியூட்ரல் காம்பவுண்ட் ரைட். அப்போ வாட்டர் ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணோம், we are going to add acids because acids are better dehydrating agents. acids வந்து dehydrating agent. acid வந்து வாட்டர் ரிமூவ் பண்ணி விட்டுரும், வாட்டர் அப்சார்ப் பண்ணிவிடும். அப்போ H ப்ளஸும் H2Oவும் கம்பைன் ஆகி H3O ப்ளஸ் அப்படின்னு ஹைட்ரோனியம் அயானா வெளியே போயிடும். அப்போ எஸ்டர் மட்டும்தான் அங்கே அவைலபிளாக இருக்கும். அப்போ தெர் இஸ் நோ வாட்டர் மாலிக்யூல் அவைலபிள் இன் த ப்ராடக்ட் சைட். ஸோ தெர் இஸ் நோ ரியாக்ஷன் பிட்வீன் எஸ்டர் அண்ட் வாட்டர் டு ஃபார்ம் அ ப்ராடக்ட். பேக்வர்ட் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம் ஜஸ்ட் பை ரிமூவிங் வாட்டர் மாலிக்யூல் ஃப்ரம் த ப்ராடக்ட் சைட் அப்படின்றோம். புரியுதா, இது நாலாவது ரியாக்ஷன் கண்ணா. ஓகேயா, இதே வந்து பாருங்க வித் கிரிக்னாட் ரியேஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வித் RMGX அதாவது கிரிக்னாட் ரியேஜென்ட் படிச்சிருப்பீங்க கரெக்டா. கிரிக்னாட் ரியேஜென்ட் இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோவே போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா ஹாலோ ஆல்கேன் அரீன்லேயும் செக் பண்ணி பாருங்கள், அதனுடைய பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. ஹாலோ ஆல்கேனுடைய பிளேலிஸ்ட்டையும் இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் சரியா. ரைட், அப்போ கிரிக்னாட் ரியேஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒரு C2H5OH அப்படின்னு ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன் கண்ணா. இதை யாரோட ரியாக்ட் பண்ணுறேன்னா CH3MgBrஓட ரியாக்ட் பண்ணுறேன். இது வந்து ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. அப்போ இந்த ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ். ஏன்னா இவர் மேலே மெட்டல் 2+, அப்போ இவர் மேலே நெகட்டிவ். அப்போ இங்கேயும் ஆக்சிஜன் மேலே இங்கே பாசிட்டிவ் சார்ஜும் இங்கே நெகட்டிவ் சார்ஜும் கிடைக்கும். அப்போது இந்த H+ம் CH3- கம்பைனாக என்ன ஆகிடும், CH4 அப்படின்னு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம். அலாங் வித் தட் என்ன கிடைக்குது, இங்கே MgBr இருக்குது, அதோட என்ன அட்டாச் பண்ணலாம் பாருங்கள், Mg ஒரு சைடில் Br இருக்குது, இந்த MgBr இருக்குது, இதோட ஒரு பாசிட்டிவ் இருக்கா, இந்த நெகட்டிவ் அட்டாச் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும், OC2H5 அப்படின்னு கிடைக்குங்கண்ணா. அப்போது whenever I am reacting with a Grignard reagent with an alcohol, I'll be getting alkane as a product. என்ன கிடைக்கும், alkane தான் ப்ராடக்டாக கிடைக்கும். ஏன் alkane ப்ராடக்டாக கிடைக்குது, பிகாஸ் Grignard reagent is highly reactive whenever the moisture content is present. அது ஆல்கஹாலாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, எனி மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்தது அப்படின்னா தட் இட் செல்ஃப் சடன்லி ரியாக்ட் டு ஃபார்ம் அ ஆல்கேன் ஆஸ் அ ப்ராடக்ட். அல்கேனா அது ப்ராடக்டாக கொடுக்குமே தவிர வேறு எதையும் ப்ராடக்டாக கொடுக்காது. நம்ம ஹாலோ ஆல்கேன் அரீன்லேயும் இதே ரியாக்ஷன் பார்த்துருக்கோம் சரியா. இப்போது நான் இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு ஆன்சர் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க பார்க்கலாம். CH3OH அப்படின்னு ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்கேன். என்ன எடுத்திருக்கேன்னா C2H5MgBrன்னு எடுத்திருக்கேன். கிளியரா, இப்போ இங்கே என்ன அல்கேன் கிடைக்கும், என்ன பை ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வெரி சிம்பிள். ஓகே, இந்த பக்கம் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜை செப்பரேட் பண்ணுங்கள், அதே மாதிரி அந்த பக்கம் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜை செப்பரேட் பண்ணுங்கள். பாசிட்டிவை நெகட்டிவோட கொடுங்க, நெகட்டிவை பாசிட்டிவோட கொடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவோட கொடுக்குறீங்க, இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவோட கொடுக்குறீங்க, தட்ஸ் இட். ஐல் பி கெட்டிங் த ப்ராடக்ட். இப்போ இங்கே மாதிரி என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் சரியா, கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. புரியுதா? ரைட். ஆறாவது ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அசைலேஷன் ரியாக்ஷனுக்கு அசைலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஆல்கஹால் வந்து அசைலேஷன்னா என்ன மாதிரியான ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும், ஆசிட் குளோரைடோட இன்வால்வ் ஆகணும். அசைலேஷன் அப்படின்னா ஐல் பி கெட்டிங் ஃபார்ம்டு எஸ்டர் ஆஸ் அ ப்ராடக்ட்னா, இங்கேயும் எஸ்டர் தான் கிடைக்கும், பட்
ரியாக்டண்ட் மட்டும் வேறு. பாருங்களேன், ஆர்சி டபுள் பாண்டோ சிஎல் ஆசிட் குளோரைடை யாரோட ரியாக்ட் பண்ணுறீங்க? ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணுறீங்க. என்ன நடக்கும்னு பாருங்கள், ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் பாண்டு பிரேக் ஆகி ஹெச்சிஎல்லாக வெளியே போயிடும். இந்த ரியாக்ஷன் எப்படிப்பட்ட ரியாக்ஷன்? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஆர்சி டபுள் பாண்டோ ஓஆர் along with that HCl அப்படின்னு ஆசிட் கிடைக்கும். கண்ணா எஸ்டரிஃபிகேஷனில் வாட்ரு கிடச்சிது, ஆசிட் ஆட் பண்ணிங்க, கரெக்டா? இப்போ இங்கே ஆசிடே கிடச்சிருக்கு. அப்போ என்ன ஆட் பண்ணோம்? எனக்கு பேக்வர்ட் ரியாக்ஷனை நடத்த விடக்கூடாது. ஏன்னா நடந்தால் திருப்பி எஸ்டர் ஸ்டேபிளாக இருக்காது. எனக்கு எஸ்டர் தான் ஃபார்ம் ஆகணும். அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும்தான் நடக்கணும். அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும் ப்ராடக்ட் ஸ்டேபிளாக இருக்கணும்னா ஐ ஹேவ் டு ரிமூவ் தட் HCl ஃப்ரம் த ரியாக்ஷன். HCl இருந்தால் தான் எஸ்டர் திருப்பி ரியாக்ட் ஆகி ஆசிட் குளோரைடையும் ஆல்கஹாலையும் ஃபார்ம் பண்ண முடியும். இவங்க ரெண்டு பேர் ரியாக்ட் ஆனால் தான் நான் இவங்களை ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ரியாக்ட் ஆகிறதுக்கு இவரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இவர் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆகிடுவார், கரெக்டா? அப்போ HCl நான் ரிமூவ் பண்ணோன்னா என்ன ஆட் பண்ணோம்? போன கேஸில் ஆசிட் ஃபார்ம் ஆச்சு, வாட்டர் ஃபார்ம் ஆச்சு, ஆசிட் ஆட் பண்ணிங்க. இப்போ ஆசிடே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ வாட்டர் ஆட் பண்ணலாமா? கூடாது. என்ன ஆட் பண்ணோம்? வி ஹேவ் டு ஆட் பேஸ். என்ன மாதிரியான பேஸ்னா மைல்டு பேஸ் ஆட் பண்ணும் கண்ணா. பைரிடின் மாதிரி மைல்டு பேஸ். ஸோ த மைல்டு பேஸ் விச் ஆர் யூஸ் டு ஃபார்ம் யூஸ் டு ரிமூவ் தட் HCl ஃபார்ம்டு இந்த ரியாக்ஷன். ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய HCl ரிமூவ் பண்ணுறதுக்கு பைரிடின் மாதிரியான மைல்டு பேஸ் ஆட் பண்ணி யூ கேன் ரிமூவ் இட். இப்போ நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா தட் இன்டர்ன் ரியாக்ட் வித் ஆல்கஹால்ஸ். ஆல்கஹாலோட ரியாக்டாக இந்த ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டோம், நம்ம பார்த்தோம் இல்லையா பேஸோட. அப்போ சோடியம் ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகிடும், புரியுதா? ஸோ சோடியம் ஈத்தாக்சைடு அந்த மாதிரி ஆல்காக்சைடு ஃபார்ம் ஆகிடும். சரியா? எனக்கு தேவை எஸ்டர் ஃபார்ம் ஆகணும். ஸோ தட் ஐ ஹேவ் டு யூஸ் த மைல்டு பேஸ் டு ரிமூவ் த ஆசிட் ஃபார்ம் இந்த ரியாக்ஷன், புரியுதா? இந்த 6 ரியாக்ஷன் தான் என்னது? ரியாக்ஷன் ஆஃப் பிரேக்கிங் ஆஃப் OH பாண்ட். OH பாண்டு பிரேக் ஆச்சுன்னா இந்த மாதிரி ப்ராடக்டை கொடுக்கும் அப்படின்றாங்க, புரியுதா? அடுத்தது பாருங்கண்ணா, ரியாக்ஷன் ஆஃப் பிரேக்கிங் ஆஃப் CO பாண்ட். இது என்னது? அப்போ ரியாக்ஷன் ஆஃப் CO பாண்ட் பிரேக்கிங். CO பாண்ட் பிரேக்கிங்னால நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். அப்போ இது ஜென்ரலாக எலக்ட்ரோஃபைலாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வித் HXோட ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. HXனா யார்? HCl, HBr, HI யார் வேணால் கொடுக்கலாம், சரியா? நான் என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். இவரை யாரோட ரியாக்ட் பண்ணுறேன்னா ஒரு HXோட ரியாக்ட் பண்ணுறேன், சரியா? இதை ரியாக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா ஒரு கேட்டலிஸ்ட் தேவை. ஜிங்க் குளோரைட் கேன் ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்டோட ரியாக்ட் பண்ணனா என்ன கிடைக்குது? H2O வெளியே போயிடும். இப்போ என்ன பாண்டு பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள், ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில பாண்டு பிரேக் ஆகுது. அப்போ கார்பனுக்கும் ஆக்சிஜன், இந்த ஆறுங்கிறது அல்கைல் குரூப் தான், அது மெத்தனாலாக இருந்துச்சுன்னா அங்கே CH3 இருக்க போகுது ஆறுக்கு மேலே. அப்போ கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில பாண்டு பிரேக் ஆகும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்கள், RX அப்படின்னு ஃபார்ம் ஆகும் along with that H2O. கண்ணா புரியுதா? வெரி சிம்பிள் கண்ணா. இங்கே பிரைமரி ஆல்கஹாலோ செகண்டரி ஆல்கஹாலோ இருந்தால் யூ கேன் யூஸ் கேட்டலிஸ்ட் லைக் ZnCl2 யூஸ் பண்ணலாம், சரியா? இஃப் சப்போஸ் அ டெர்ஷரி ஆல்கஹால் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னா அதுக்கு என்ன தேவையில்லை? நோ நீட் ஆஃப் எனி கேட்டலிஸ்ட். எந்த விதமான கேட்டலிஸ்ட்டும் தேவையில்லை. ஏன்னா டெர்ஷரி ஆல்கஹால் இட்செல்ஃப் மோர் ரியாக்டிவ். அதனால என்ன தேவையில்லை? எந்த விதமான கேட்டலிஸ்ட்டும் தேவையில்லை அப்படின்றாங்க, புரியுதா? வெரி சிம்பிள் கண்ணா. ஓகே ரைட். இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த RX ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, இதுக்கு பேர் டர்பிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரியாக்ஷனில் டர்பிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணா. டர்பிடிட்டின்னு என்ன? கண்ணா நீங்கள் இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு க்ளவுடி அப்பியரன்ஸ் கண்ணா. இப்போ எப்படி சொல்கிறதுனா சிம்பிளாக ரியல் டைம் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு வாட்டரில் டெட்டால் கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், ஒரு ஒயிட் கலரில் ஒரு க்ளவுடி அப்பியரன்ஸாக ஃபார்ம் ஆகும், கலங்களாக இருக்கும். அந்த கலங்கல் தன்மைக்கு பேர் தான் என்னது? டர்பிடிட்டி அப்படின்றோம், புரியுதா? வாட்டர் டர்பிடாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இட் இஸ் டர்ட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை டர்ட்டிங்கிறத விட ஒரு அன்கிளியர்னஸ்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம், சரியா? கிளியராக இல்லை வாட்ரு, கிறிஸ்டல் கிளியராக இல்லை வாட்ரு, அதில் ஏதோ ஒரு க்ளவுடி அப்பியரன்ஸ் உள்ளே இருக்குது. ஒரு வாட்டர் கிறிஸ்டல் கிளியர், ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றுனீங்கன்னா வாட்டர் அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும்.
ஓகேவா? அப்படி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலரில் ஒரு பவுடர் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கால்ட் டர்பிடிட்டி அப்படின்றோம். அதான் சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெட்டாலை வந்து வாட்டரில் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தட் அந்த precipitate ஒயிட் கலர் precipitate கிடச்சிரும். அந்த க்ளவுடி அப்பியரன்ஸ் கிடைக்கும். அதை தான் டர்பிடிட்டி அப்படின்றோம். சரியா? கவனிங்க, டர்பிடிட்டி ஃபார்ம்ஸ் immediately. Turbidity forms immediately. இம்மீடியட்டாக டர்பிடிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா உள்ளே இருக்கிறது என்னன்னு சொல்கிறாங்க? இட்ஸ் அ டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்றாங்க. சரியா? இதே டர்பிடிட்டி 2 to 5 minutesல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உள்ளே இருக்கிறது செகண்டரி ஆல்கஹால்னு கொடுக்குறாங்க. சரியா? இதுவே நோ டர்பிடிட்டி, நல்லா கவனிக்கணும், நோ டர்பிடிட்டி, நோ டர்பிடிட்டி அட் ரூம் டெம்பரேச்சர். அதாவது ரியாக்ஷன் நடக்குங்கன்னா இட் வில் டேக் மோர் டைம். 2 to 5 minutes இல்லை, ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். அப்போ அவ்வளோ நேரம் நம்ம ஒரு டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ண மாட்டோம். கரெக்டா? அதனால் நோ டர்பிடிட்டி அட் ரூம் டெம்பரேச்சர். இப்போ ஸ்லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா உடனே டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகிடும். தட் கன்ஃபர்ம்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால். அப்போ டர்பிடிட்டி இமீடியட்டாக ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? Tertiary alcohols are more reactive. That is why it is forming turbidity immediately. Secondary alcohol somewhat lesser reactive than that of a tertiary alcohols. That's why it will take 2 to 5 minutes to form a turbidity. Primary alcohol பொறுத்த வரைக்கும் no turbidity at room temperature because these are very lesser reactive so that it required catalyst. அதனால தான் ப்ரைமரி செகண்டரி ஆல்கஹால்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா கேட்டலிஸ்ட் தேவைப்படாது. இந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா லூகாஸ் டெஸ்ட் அப்படின்னு பேர் இருக்கணும். லூகாஸ் டெஸ்ட் அப்படின்னு பேர். லூகாஸ் LUCAS லூகாஸ் டெஸ்ட். அப்போது இங்கே ZnCl2 வித் HCl இது என்னது? இட் இஸ் கால் லூகாஸ் reagent. Lucas reagent அப்படிம்பாங்க. வெரி ஃபேமஸ் reagent. இட்ஸ் அ டெஸ்ட் ஃபார், பாருங்க, இந்த இது வந்து டெஸ்ட் ஃபார் பிரைமரி செகண்டரி அண்ட் ஆல்சோ டெர்ஷரி ஆல்கஹால்ஸ். பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹாலுக்கான 3க்குமான டெஸ்ட் தான் என்னது இங்கே யூஸ் பண்ணக்கூடிய லூகாஸ் டெஸ்ட் அப்படின்றது. இது எங்கே பாண்டு பிரேக் ஆகுது? கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில பாண்டு பிரேக் ஆகுது அப்படின்றாங்க. புரியுது இல்லையா? வெரி சிம்பிள்கண்ணா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ரெண்டாவது ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ரியாக்ஷன் வித் PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் அண்ட் PCl3. கிளியரா? ஆல்கஹாலோட பாருங்க C2H5OH அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து when I'm reacting with PCl5 அப்படின்னு என்ன கணக்கு கிடைக்கும்? ரியாக்டிங் வித் PCl5 அப்படின்னா கவனிங்க, இப்போ இதுக்கான ட்ரிக் நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக? இப்போ PCl5 எப்போ வந்தாலும் பாண்ட் அந்த மாதிரி 2 பக்கம் பிரேக் பண்ணி ஆக்சிஜனுக்கு 2 சைட்லேயும் பிரேக் பண்ணி 5 Cl இருக்கா, அதுலேருந்து 1 Cl இந்த பக்கம், 1 Cl இந்த லாஸ்ட்டில், மீதி எத்தனை Cl இருக்குது? 3 Cl இருக்கா? அப்போ PCl3 நடுவில் போடுங்க. அப்போ என்னக்கண்ணா ப்ராடக்ட் கிடைக்கும்? C2H5Clனு ஒரு ப்ராடக்ட்டு வித் HClனு ஒரு ப்ராடக்ட்டு, PCl3 அண்ட் O இது எப்படி கொடுக்கலாம்? POCl3ன்னு கொடுக்கலாம். இப்படி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. அப்போ இங்கே யாருக்கு பாண்டு பிரேக் ஆகுது? கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில பாண்டு பிரேக் ஆகுது, விச் இஸ் கம்மிங் அண்டர் திஸ் கேட்டகரி. அதே மாதிரி when I'm C2H5OH அப்படின்னு எடுத்துட்டு இட் குட் பி ரியாக்டிங் வித் PCl3 அப்படின்னு எடுத்தா PCl3 வரும்போது மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 இருக்கு இல்லைங்களா, இந்த 3 தூக்கி முன்னாடி போட்டுருணும். போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இவரை அப்படியே கம்பைன் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், OH 3P கம்பைன் பண்ணி விட்ருங்க, முடிஞ்சு. இப்போ என்ன கிடைக்கும்? 3 C2H5 3 Cl, அப்போ 3 C2H5Cl. அலாங் வித் தட் என்ன கிடைக்கும் பாருங்கண்ணா? ஒரு P 3 OH இருக்குது. ஏன்னா OHக்கு முன்னாடி 3 இருக்கு இல்லையா? அப்போ இது எப்படி கொடுக்கலாம்? POH த்ரைஸ்ன்னு கொடுக்கலாம். அல்லது இது வேறு எப்படி எழுதலாம்? H3PO3 அப்படின்னு எழுதலாம். ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் அப்படின்னு கொடுக்கலாம். ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் அப்படின்னு கொடுக்கலாம். which is called H3PO3 அப்படின்னு கொடுக்கலாம். புரியுதா? அடுத்த ரியாக்ஷன் பாருங்க, மூணாவது ரியாக்ஷன் வித் SOCl2. அதாவது தயோனைல் குளோரைடு.
தயோனைல் குளோரைடோட ரியாக்ட் பண்ண போகிறாங்கண்ணா. தயோனைல் குளோரைடோட ரியாக்ட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்கும் பார்க்கலாமா? பாருங்கள், when I am reacting with C2H5OH, when it is reacting with SOCl2 கண்ணா சிமிலர் மெக்கானிசம் கண்ணா. எப்படி PCl5 பண்ணீங்களோ அதே தான். பாண்டை பிரேக் பண்ணுங்கள், இங்கே ஒரு Cl இங்கே ஒரு Cl, நடுவில் என்ன மிச்சம் இருக்கோ அதை அப்படியே அங்கே போடுங்க, அவ்வளோதான். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? C2H5Cl ப்ளஸ் SO2 ப்ளஸ் HCl. நம்ம ஆல்ரெடி ஹாலோ ஆல்கேன்லேயே இதனுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்துருப்போம். இட்ஸ் எ சிம்பிள் ட்ரிக் டு ஃபைண்ட் அ ப்ராடக்ட். எப்பெல்லாம் உங்களுக்கு PCl5 SOCl2 வருதோ யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ட்ரிக் டு ஃபைண்ட் அ ப்ராடக்ட். புரியுதுங்களா? வெரி சிம்பிள். இந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ணிங்கனாலே யூ கேன் ஏபிள் டு ரைட் டவுன் த ப்ராடக்ட் ஈஸிலி அப்படின்ட்டு. கண்ணா புரியுதான்னு பாருங்கள். புரியுது இல்லையா? அப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் அப்படின்றாங்கண்ணா. அப்போ இந்த 3 ரியாக்ஷனுமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? பிரேக்கிங் ஆஃப் OH கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்குமான பாண்டு பிரேக்கிங்கில் நடக்குது. சரியா? அடுத்து பாருங்கள் டீஹைட்ரேஷன். 4வது டீஹைட்ரேஷன். எஸ் கண்ணா, டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் நத்திங் பட் ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். வாட்டரை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் கண்ணா, அவ்வளோதான். சரியா? when I am taking a primary alcohol கண்ணா, என்ன எடுத்துருக்கேன்னா பிரைமரி ஆல்கஹால். இப்போ CH3 CH2 OH அப்படின்னு எடுத்திருக்கேன். இதை யாரோட ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ எம் ரியாக்டிங் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் ஆசிட். ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 495 கெல்வின் டெம்பரேச்சர் கொடுக்குறேன். சரியா? சிம்பிள் ட்ரிக் என்ன தெரியுங்களா? சிம்பிள் ட்ரிக், வெரி சிம்பிள் ட்ரிக். என்ன பண்ணோன்னா ஆல்ஃபா கார்பனில் இருந்து OHஐயும் பீட்டா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்ணுங்க, அவ்வளோதான். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நடுவில் 2 கார்பன், ஆல்ஃபா கார்பனுக்கும் பீட்டா கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டை போடுங்க, அவ்வளோதான். அப்போ என்ன கிடைக்கும்னா, அப்போ எப்படி ரிமூவ் பண்ணணும்னா இட்ஸ் அ ட்ரிக் டு ரிமூவ் OH ஃப்ரம் ஆல்ஃபா கார்பன் அண்ட் ரிமூவ் ஹைட்ரஜன் ஃப்ரம் பீட்டா கார்பன். இவ்வளோதான் கண்ணா சிம்பிள் ட்ரிக். அப்போ என்ன வாமா பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH2 along with that elimination of water molecule. This is called dehydration. அப்போ இங்கே பாருங்க கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் தான் பாண்ட் பிரேக் ஆயிருக்கு. புரியுதா? இட்ஸ் வெரி சிம்பிள் கண்ணா. ஓகே ரைட். இதே இடத்துல சப்போஸ் ஒரு செகண்டரி ஆல்கஹால் இருக்கு, CH3 CHOH, இங்கே CH3 அப்படின்னா அகைன் அதை என்ன பண்ண போகிறோம்? ஆசிட் பிரசன்ஸில் ரியாக்ட் பண்ணுவீங்க. பட் டெம்பரேச்சர் இவ்வளோ தேவைப்படாது, 440 கெல்வின் இருந்தால் போதும். ஏங்கண்ணா? ஏன்னா செகண்டரி ஆல்கஹால் சம்வாட் ரியாக்டிவ் தென் பிரைமரி ஆல்கஹால், உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? அப்போது இதுவும் சேம் ட்ரிக். ஆல்ஃபா கார்பன் வந்து OH, அப்போ ஆல்ஃபா கார்பனுக்கு பக்கத்து கார்பன் பீட்டா கார்பன், இந்த பக்கமும் ஒரு கார்பன் இருக்குல்ல, அப்போ பீட்டா கார்பன். அப்போ பீட்டா 1 பீட்டா 2 2 விதமான ப்ராடக்ட் ஃபார்மாக இருக்க பாசிபிலிட்டி உண்டு. இப்போ நான் பீட்டா 1க்கு எழுதுனேன்னா என்ன கிடைக்கலாம்? இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH3. இதுவே பீட்டா 2க்கு எடுத்திங்கன்னா CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. ரெண்டும் ஒரே ப்ராடக்ட் தான். பீட்டா 1ம் பீட்டா 2 ரெண்டும் சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்குது. ப்ராப் 1 தான் கிடைக்குது ரெண்டுலேயுமே. சரியா? ரெண்டுமே சிமிலர் ப்ராடக்ட் தான். ஓகே, 3வது ரியாக்ஷன் அப்படின்னா இப்போ ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். when I am taking a tertiary alcohol CH3 COH, இங்கே ஒரு CH3 இதில் ஒரு CH3 அப்படின்னா ஜஸ்ட் நான் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணால் போதுங்கண்ணா. ஜஸ்ட்டு ஹீட் பண்ணால் போதும், டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக கொடுத்தாலே போதும். என்ன ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் வார்ம் பண்ணாலே போதும். வாட் ஐ வில் பி கெட்டிங் த ப்ராடக்ட். ட்ரிக் என்னங்கண்ணா? ஆல்ஃபா கார்பனில் இருந்து OH, பீட்டா 1 பீட்டா 2 பீட்டா 3. அப்போ 3 பீட்டா கார்பன்லேருந்து எங்கேருந்து வேணாலும் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகலாம், ஏதாவது ஒரு இதில் தான் ரிமூவ் ஆகும். சரியா? அப்போ பீட்டா 1லேருந்து ரிமூவ் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டா என்ன கிடைக்கும் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், இது ஆல்ஃபா கார்பன், அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். அப்போ CH2 டபுள் பாண்ட் C, இங்கே CH3 இங்கே CH3. புரியுதுங்களா? along with that water molecule.
இங்கேயும் என்ன இருக்கும் வித் வாட்டர் மாலிக்யூல். அப்போ எல்லா இடத்துலையுமே வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷனா ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் அப்படின்னு பேரு கண்ணா. புரியுதா? வெரி சிம்பிள் கண்ணா. புரியுதா? இதுதான் என்னது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஐ திங்க் ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.